கடலோர தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெயில் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மத்திய பிரதேசம் முதல் தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கணித்துள்ள வானிலை மையம், உள்தமிழக மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. கடலோர தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெயில் அதிகமாக இருக்கும் எனவும், அதிக ஈரப்பதம் மற்றும் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூர் மற்றும் கரூர் பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரனைட் வெப்பநிலை பதிவானது. ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரனைட், மதுரை விமான நிலையம் மற்றும் நாமக்கல்லில் 101 டிகிரி ஃபாரனைட், தருமபுரி மற்றும் திருச்சியில் 100 டிகிரி ஃபாரனைட் அளவுக்கு வெயில் வாட்டியது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான விவகாரத்தில் 6 பேர் சைபர் கிரைம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்காத நிலையில் படம் வெளியாவதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் அப்படத்தின் முழு காட்சிகளும் HD தரத்தில் இணையத்தில் வெளியானது. இதனால் படக்குழு மற்றும் தயாரிப்பு நிறுவனம் கடும் அதிர்ச்சியடைந்தது. இச்சம்பவத்திற்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் தேவரகொண்டா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் ஜனநாயகன் படத்தை இணையத்தில் வெளியிட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இச்சூழலில் இது தொடர்பாக KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் பகுப்பாய்வின் அடிப்படையில் 6 பேரை அதிரடியாக கைது செய்தனர். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள சைபர் கிரைம் காவல்துறையினர், ஜனநாயகன் படத்தை பதிவிறக்கம் செய்யவோ, ஸ்ட்ரீம் செய்யவோ, பகிரவோ வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வீடுகளில் இருந்தே தபால் வாக்கு பெறும் பணி தொடங்கியது. 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தபால் வாக்கு அளிப்பதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 12D விண்ணப்பத்தை வாக்காளர்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் கோவையில் மூத்த குடிமக்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு வீட்டிலேருந்து ஓட்டு போடுறது சௌகரியமாக இருக்குது. அங்கே போயிட்டு கஷ்டப்படுறது கஷ்டம், இங்கே வீட்டில் இருந்தே எல்லா சௌகரியமாக இருக்குது. இதேபோன்று சீர்காழி, நாமக்கல், நெல்லை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் மூத்த குடிமக்கள் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றினர். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாகவே பூத் ஸ்லிப்பை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த செய்தி அறிந்த அவர்களுடைய உறவினர்கள் கதறி அழுத காட்சிதான் இது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 10ஆம் தேதி கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். காரைக்காலை சேர்ந்த அருள்செல்வன், சஞ்சய், விமன், சுவாமிநாதன் உட்பட 7 பேர், மயிலாடுதுறையை சேர்ந்த 4 பேர், நாகையை சேர்ந்த தமிழ்வாணன் என்று மொத்தம் 12 மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 12 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனை அறிந்த மீனவர்களின் உறவினர்கள் கைதானவர்களை மீட்க வேண்டும் என்று கண்ணீருடன் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மீனவர்களை மீட்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்களது உறவினர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். நாடு முழுவதும் LPG தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் மதுரை அரசரடியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் வாகன எரிவாயுவை நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. LPG தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் பல எரிவாயு நிரப்பு மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. சில குறிப்பிட்ட மையங்கள் மட்டுமே இயங்குகின்றன. இந்நிலையில் அரசரடியில் உள்ள எரிவாயு விற்பனை நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வரிசையில் காத்திருந்து வாகன எரிவாயுவை நிரப்பிச் சென்றன.
இதனிடையே மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டம் அங்கேரிபாளையத்தில் பனியன் நிறுவனங்களில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டது. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ப்ராப்ளம் இருக்குது. எங்கே பைசா கூட கொடுத்தா கிடைக்கலைங்க. ஹோட்டலில் சாப்பிடும் போது எனக்கு அதிகமாக காசு வந்து செலவாயிடுச்சுங்க. இப்போ கேஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்தா நம்ம ரூம்ல சமைச்சு நம்ம நினச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிலிண்டர் கிடைக்காமல் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பொது சிவில் சட்டம், வக்பு சட்டம், நீட் தேர்வு, CAA உள்ளிட்டவற்றை செயல்படுத்த மாட்டோம் என பாஜகவை எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல வைக்க முடியுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் EPS ஆட்சியில் மாநில சுயாட்சி பறிபோனதாக குற்றம் சாட்டினார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா? முதல்ல கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபொழுது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க போறது என்ன முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்க டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை உள்ளிட்ட விவகாரங்களையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்டினார். திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த EPS முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும் 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? ஒரு ஏற்கனவே மாப்பிள்ளைங்க வந்து தங்கிட்டு போனார அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா நடக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலுமாக அகற்றப்படும் எனவும் EPS உறுதியளித்தார். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சிகள் அல்ல, 2ம் ஒன்றுதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அன்பரசனை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சின்னமனூரில் கம்பம் வேட்பாளர் அன்புச்செல்வியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் மக்களை ஏமாற்ற அரசியலுக்கு தான் வரவில்லை என்றார். 60 ஆண்டு கழித்து என் தாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கிற நிலைமையில் தான் வைத்திருக்கிறார். இந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுக. காங்கிரஸ் முல்லை பெரியார் என்ற பெயரை உச்சரிக்குமா? உச்சரித்தால் அந்த தேர்தலில் அங்கே காங்கிரஸ் தோற்கும். காவிரி நதிநீர் என்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா உச்சரிக்குமா? உச்சரிக்காது. ஏன்? கர்நாடக தேர்தலில் தோற்கும். பரப்புரையின் போது பாடலை பாடி வாக்குகளை சேகரித்தார். மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் இல்லை என்றும் அது நடமாடும் வங்கி எனவும் கூறினார். சனாதனத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்துள்ளார்.
மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பழைய குயவர் பாளையம் முதல் முனிச்சாலை தினமணி தியேட்டர் வரை ரோட் ஷோ நடத்தினர். இதைத் தொடர்ந்து பேசிய நிதின் நபீன், திட்ட அறிக்கை தயார் செய்த பிறகு மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படும் என கூறினார். पूजा करने की इजाजत मिली और उस दीपम को भी, उस हमारी परंपराओं को भी रोकने का काम किसी ने किया तो यहाँ की सरकार, डीएमके की सरकार ने किया है मित्रों. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்கு சென்ற தவிக தலைவர் விஜய் சைக்கிளில் வலம் வந்த காட்சிதான் இது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சைக்கிளில் சென்று வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் விஜய். இந்நிலையில் காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் அங்கு பேசாத நிலையில் திடீரென சைக்கிள் ஓட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி பரப்புரைக்கு சென்ற விஜய் அங்கும் சைக்கிள் ஓட்டினார். இம்முறை ரிலாக்ஸாக ரவுண்டானாவை சுற்றி சுற்றி வட்டமிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். வாயில் விசிலை வைத்தபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி விஜய் சைக்கிள் ஓட்டினார். பின்னர் பேச்சை தொடங்கிய விஜய் காரைக்குடியில் பேச முடியாமல் போனதால் காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் என்றார். தனது பேச்சை முடித்துவிட்டு புறப்பட்ட விஜய் மீண்டும் வேனில் இருந்து இறங்கி நெடுஞ்சாலையில் சைக்கிள் ஓட்டினார். சேலத்தில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அருளை ஆதரித்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பரப்புரையை ராமதாஸ் மேற்கொண்டார். சேலம் பள்ளப்பட்டியில் பரப்புரையை முடித்து மேடையில் இருந்து இறங்கிய போது திடீரென அவர் மயக்கமடைந்தார். உடனடியாக ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் தனியார் மருத்துவமனைக்கு அவரை காரில் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் மற்றொரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கான்ஷியஸாக நல்லா இருக்கிறாங்க. எமோஷனல் எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட்டர் தான் வச்சுக்கோங்களேன். மோர் ஆஃப் டீஹைட்ரேஷன், அது பொசிஷன், எமோஷனில் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ இது இல்லை. மெயினாக வந்து விஷயம் வெட்டைகோங்கிறது எல்லாத்துக்குமே வரக்கூடிய. தமிழ்நாடு தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடித்துள்ள சூழலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு திரை நட்சத்திரங்கள் வாக்கு சேகரித்தனர். அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் விஜய் ராஜேந்திரனை ஆதரித்து நடிகை நளினி வாக்கு திரட்டினார். அதாவது நாங்கள் ஒரு இடமா போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்கறத விட அண்ணன் நிறைய விஜயாரன் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு சொல்லும்போது ஆசையாக இருக்கு. நடிகர் விஜய் வருகை திமுக இது பாதிக்குமா, எப்படி பார்க்குறீங்க? வரட்டுமே, அப்புறமா அது பாதிக்குமா இல்லையா பாருங்க. அதேபோல வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக சென்னை 28 பட நடிகை விஜயலட்சுமி வாக்கு சேகரித்தார். வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து கார்த்திக் மோகன் இந்த வில்லிவாக்கத்துக்கு புதுசு இல்ல, 30 வருஷத்துக்கு மேல அவர் இங்க தான் இருக்காரு. எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும், அவரோட வேலையும் தெரியும். ஏன்னா அண்ணாநகரை அவ்வளோ பெருசா உயர்த்தி இருக்காரு. தஞ்சாவூரில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து நடிகை நமிதா திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை செய்தார். நம்ம வெற்றி வேட்பாளர் முருகானந்தம் அவர்களுக்கு கண்டிப்பா ஓட் போட்டே ஆகணும். அதிமுகவின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் நடிகர் ராமராஜன் தனது நண்பரின் மகனுக்காக ஆலங்குளம் தொகுதியில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். எந்த காலகட்டத்திலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் என் நெஞ்சை விட்டு யாரும் நீக்க முடியாது. அதில் தான் பயணிப்பேன். அவர் தான் என் தலைவர்கள். அதிலெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த ஒரு தொகுதி மட்டும் விதிவிலக்கு, அவ்வளவுதான். சாமானியன் படத்தை 130 நாட்கள் ஓட்டியதற்கான நன்றிக்கடனாக அவருக்கு வாக்கு சேகரிப்பதாகவும் ராமராஜன் கூறினார்.
சட்டமன்ற தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் விதவிதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அம்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூர்ணிமா அம்மன் கோயிலில் தரிசனம் முடித்து ஜல்லிக்கட்டின் சிறப்பை உணர்த்தும் வகையில் கொரட்டூர் பகுதியில் காளை மாட்டுடன் சென்று வாக்கு சேகரித்தார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் PRG அருண்குமார் ரேக்லா மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி தாவேக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் நெல் அரைத்தும் சிக்கன் ரைஸ் தயாரித்தும் கடையில் இருந்த வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி பரப்புரையில் ஈடுபட்டார். வாகனங்களுக்கும் பெட்ரோல் நிரப்பினார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் விப்பேடு கிராமத்தில் 4 சமாதான புறாக்களை பறக்கவிட்டு பரப்புரை மேற்கொண்டார். தனித்துவமான திறமை மறைந்துவிட்டது என பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவிற்கு இசைஞானி இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். தன்னால் மறக்கவே முடியாதவர் ஆஷா போஸ்லே என இளையராஜா புகழாரம் சூட்டியுள்ளார். மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இரங்கல் செய்தி போல அல்ல, அவர் என் மீது எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருந்தார் என்பது, அதே நேரத்தில் ஒரு பின்னணி பாடகியாக என்னிடம் எவ்வளவு மரியாதையுடன் அன்புடனும் நடந்து கொண்டார் என்பது என்னால் மறக்க முடியாது. தனக்கு சகோதரி போன்றவர் ஆஷா போஸ்லே என உருக்கமாக கூறியுள்ளார். டிவி பேட்டிக்காக வந்தால் கூட என்னை வந்து சந்தித்து விட்டு செல்கின்ற அன்பு சகோதரி, அவருடைய அன்பையும் பாசத்தையும் என்னால் மறக்க முடியாது. அவர் குரலும் மறக்க முடியாது. திரையுலகம் என்றைக்கும் மறக்க முடியாத குரலில் அவருடைய குரல் தனிப்பட்டது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும் இளையராஜா தெரிவித்துள்ளார். மதரசாக்களுக்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் வடக்கு வங்காளத்தில் போதுமான நிதி ஒதுக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி சிலிகுரியில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திரிணாமுல் காங்கிரஸ் தனது சொந்த சிறப்பு வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதில் இரவும் பகலும் மும்முரமாக உள்ளதாக சாடினார். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டத்தையும் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். मदरसों के लिए टीएमसी ने 6000 करोड़ का बजट दिया है. कितना बजट दिया? किसको दिया? இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த பெஹாம்பூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி SIR பணிகளை முறையாக செயல்படுத்தவில்லை என தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டினார். My proposal was to the Chief Minister of West Bengal that she should propose or urge upon the Election Commission, or even if she likes Supreme Court, that election should be postponed till the free and fair electoral rolls are prepared. நேர்மையான வாக்காளர் பட்டியல்கள் இல்லாமல் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் சாத்தியமில்லை என்றும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.